சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சகல சௌபாக்கியமும் தரக்கூடிய மார்கழி மாதத்துல எதுக்காக சுப காரியங்களை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். இதை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் மாதங்கள்ல மகத்துவமானது தனுர் மாதம் சொல்லி அழைக்கக்கூடிய மார்கழி மாதம். அதுவும் மார்கழி மாதம் சொன்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடியது அதிகாலை குளிர், வீடுகள் முன்னாடி பெண்கள் இடக்கூடிய வண்ண கோலங்கள், கோவில்களோட வழிபாடுகள். இதுதான் மார்கழி மாதத்துல திருமணம், வளைகாப்பு, புதிய தொழில் தொடங்குறது, புதிய வீட்டுக்கு குடி போறது, இந்த மாதிரி சுப காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க. இதை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிலையும் விரதம், மந்திர ஜபம், இந்த மாதிரி ஆன்மீக பணிகளையும் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படின்றதா சொல்லப்படுது. அதாவது இந்த மாதம் முழுவதுமே எந்தவித கெட்ட சிந்தனையும் இல்லாம இறைவனோட நாமங்களையும் புராணங்களையும் மனப்பூர்வமா பாராயணம் செய்யணும் அப்படின்றதுக்காக ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த வருஷம் மார்கழி மாதம் டிசம்பர் 16ஆம் தேதி பிறந்திருக்கு. மார்கழி மாதம் முழுவதுமே லக்ஷ்மி நாராயணரோட அருள் ரொம்பவே பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாசத்துல 3 விஷயங்களை கடைபிடிச்சா சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும்னு சொல்லப்படுது. அதுலேயும் முதல் விஷயம் தான் ரொம்பவே முக்கியமானது. மார்கழி மாதம் முழுவதும் நீங்கள் அதிகாலையில் 3 மணில இருந்து 5:30 மணிக்குள்ள, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துடணும். எதுக்கு அப்படின்னா பிரபஞ்சத்துல இருந்து பூமிக்கு வரக்கூடிய அந்த தெய்வீக சக்தி மார்கழி மாசத்துல ரொம்பவே அதிகமா இருக்குமா. நீங்க காலையில எழுந்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எதுக்கு சமம்னு சொன்னா, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நோக்கி 1 மாசம் முழுவதும் தொடர்ந்து யாகம் நடத்துறதுக்கு சமமா. சும்மா ஒரு நாள் முழுவதும் யாகம் நடத்தினாலே அதுல இருந்து வரக்கூடிய புண்ணியம் அவங்க வாழ்க்கைய ரொம்ப சிறப்பானதா மாற்றும் சக்தி படிச்சது. அப்படின்னா 1 மாசம்னு சொன்னா அந்த நேரத்தோட சக்தியை புரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில தெய்வீக ஆற்றல் நீங்க காலையில எழுந்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் அடங்கியிருக்கு. அந்த நேரத்துல எழுந்து உங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றணும். அந்த திசையில லட்சுமி தேவி இருக்கிறா. அது கூடவே ஓம் லக்ஷ்மி நாராயண நமோ நமக அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். எத்தனை முறை சொன்னாலும் பலன் அப்படின்றது நிச்சயம். அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டாளோட திருப்பாவை கூட நீங்கள் படிக்கலாம். நம்ம சேனலில் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இந்த 3 பாடல்களோட வரிகளோட பொருள் விளக்கம் சேர்த்து இருக்கும். நான் லாஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்கள். இப்படி செய்கிறதுனால ஆன்மாவும் மனசும் தூய்மையாகுது. 2வது விஷயமா மார்கழி மாதத்தில் தினமும் காலையில் கோவிலுக்கு செல்றது ரொம்பவே நல்லது. அதுவும் பெருமாள், ஆண்டாள், லக்ஷ்மி தேவியை தரிசனம் செய்யறது 10 மடங்கான புண்ணியத்துக்கு சமம். இப்போ 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக மார்கழி மாதம் சொன்னா பெண்கள் அதிகாலையில எழுந்து வாசல் தெளிச்சு அரிசி மாவால கோலம் போடுறது விசேஷம். கோலம் போடுறதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீக ரகசியமே இருக்குது. அதாவது நீங்கள் வாசலில் கோலம் போடுறப்போ நீங்கள் போடக்கூடிய கோலத்துக்கு தனி சக்தி அடங்கியிருக்கு. ஒவ்வொரு கோலத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. ஆனால் பொதுவான சக்தி என்னன்னா, பிரபஞ்சத்தில் இருந்து வர தெய்வீக ஆற்றலை நாம் போட்ட கோலம் ஃபுல்லாக இழுத்து வச்சுக்குமா. நாம் ஒவ்வொரு முறையும் அந்த கோலத்தை கடந்து செல்றப்போ அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல் நம்மளோட உடலுக்கு வந்து சேரும். இந்த கோலத்தை பார்த்தா அன்னை மகாலட்சுமி அந்த வீட்டுக்குள்ளே போய் குடியேறுவா அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி முதல் இரவே கோலம் போட்டு வைக்கிறது தவறு. மார்கழி மாதத்தில் கோலத்துக்கு நடுவில் பசும் சாணம் வச்சு அதில் பூசணிப்பு வச்சு அலங்காரம் செஞ்சால் இந்திரனோட அருள் கிடைக்கும். மேலும் இதனால் வீட்டில் பண வரவும் சகல சௌபாக்கியங்களும் என்றைக்குமே நிறைந்திருக்கும் அப்படின்றது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மார்கழி மாதத்தோட இன்னொரு சிறப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் பெருமாள், லக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.